ஆஸ்ட்ரோ டிவி அனுசியா நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன். இன்றைய வீடியோவில் மீன ராசிக்காரர்களுக்கு இந்த குரோதி வருடம் முழுவதும் என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். இப்ப மீன ராசிக்காரர்களுக்கு இந்த குரோதி வருடத்துல கிரக நிலவரங்களை பார்த்தோமானால் ராசிக்குள்ள பாருங்க ராகு பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். அதே போல ராசிக்கு 3ஆம் இடத்துல இந்த குரோதி வருடம் முழுவதும் குரு பகவான் சஞ்சாரம் செய்வார். அதே போல ராசிக்கு 7ஆம் இடத்துல கேது பகவானும் ராசிக்கு 12ஆம் இடத்துல சனி பகவானும் சஞ்சாரம் செய்வார்கள். இதுதான் பாத்தீங்கன்னா இந்த குரோதி வருடத்துல மீன ராசிக்காரர்களுக்கு வருட கிரகங்களுடைய கோச்சார நிலவரம். சரி, இந்த குரோதி வருடத்துல மீன ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும்? இப்ப பாருங்க, உங்களுக்கு குரு பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வார். இந்த குரோதி வருடத்துல உங்க ராசிக்கு அதிபதி மேலும் 10ஆம் அதிபதி குரு பகவான் 3ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்திருக்கிறார். பொதுவாக குரு 3ஆம் இடத்துல இருக்கும்போது ரொம்ப நிதானமா இருக்கணும். ரொம்ப நிதானமா இருந்தீங்கன்னா வரக்கூடிய பாதிப்புகள் உங்களுக்கு குறைவாக இருக்கும். ஏன்னா கோச்சாரத்துல குரு பகவானுக்கு 3ஆம் இடம் சிறப்பில்லை. அதே போல ராசிக்குள்ள ராகு பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். முக்கியமா பாத்தீங்கன்னா ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு பாருங்க, இப்ப தற்போது ரேவதி நட்சத்திரம் 2ஆம் பாதத்துல ராகு பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். வருகின்ற ஜூன் மாசம் வரையும் பாத்தீங்கன்னா ரேவதி நட்சத்திரக்காரர்கள் ரொம்ப விழிப்பா இருக்கணும். அதுக்கு பிறகு பாருங்க உத்திரட்டாதி 4, 3, 2, 1 போகும் ராகு பகவான் செல்வார். அப்ப ஜூன் மாசத்துக்கு பிறகு உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் விழிப்பு தேவை. அப்ப ராசிக்குள்ள ராகு பயணிப்பது முக்கியமா ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சில ஏமாற்றங்களை கொடுக்கும் இந்த ஜூன் மாசம் வரையும். அப்ப ஜூன் மாசம் வரையும் எதுலையும் கொஞ்சம் விழிப்பா இருக்கணும், ஏமாறாமல் இருக்கணும். ஒரு வெளிநாடு போறீங்க, இல்லைன்னா ஒரு வேலைக்காக பணம் கட்டுறது, வெளிநாடுகளுக்கு போறதுக்காக ஏஜென்ட்ட பணம் கட்டுறது விஷயத்தெல்லாம் ரொம்ப விழிப்பா இருக்கணும். அதே மாதிரி யார்ட்டையாவது பணம் கொடுக்குறீங்கன்னா உங்களுக்கு ரேவதி நட்சத்திரக்காரர்கள் ஜூன் மாசம் வரையும் பணம் அடுத்தவங்கிட்ட கொடுக்காமல் இருப்பது நல்லது. அதாவது எந்த விஷயத்திலையும் கவனமா இருக்கணும். ஆரோக்கியத்துல முக்கியமா கவனம் செலுத்தணுங்க. ராசிக்குள்ள ராகு பகவான் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் மீன ராசிக்காரர்கள் என்ன சொல்ல போனா இந்த விஷச்சுரங்கள், டைபாய்டு, சிக்கன்குனியா இது மாதிரி இருக்கக்கூடிய விஷச்சுரங்கள், நீரினால் பரவக்கூடிய விஷச்சுரங்கள் பரவுவதற்கு வாய்ப்பு இருக்கு மீன ராசிக்காரர்களுக்கு ராசிக்குள்ள ராகு சஞ்சாரம் செய்வது. அதே போல ராகு பகவான் ராசிக்குள்ள சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் பேராசை ஆகாது. உங்களுடைய பேராசையினால ஒரு சில கஷ்டங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு, கவனமா இருக்கணும். மொத்தத்துல ராகு பகவான் ராசிக்குள்ள சஞ்சாரம் செய்யற வரையும் பாருங்க ஆரோக்கியத்துல, அதாவது உடம்பு ஒரு சிலருக்கு வெயிட் ஏறும். அதே போல விஷக்கிருமிகளால ஒரு சில பாதிப்புகள் இருக்கும். பணம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். இது போன்ற விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருந்தீங்கன்னா பாதிப்புகள் உங்களுக்கு கட்டாயம் இருக்காது. இந்த பில்லி, சூனியம், ஏவல் இதெல்லாம் நம்பிக்கை இருக்கக்கூடாதுங்க இந்த ராசிக்குள்ள ராகு இருக்கிற வரையும். ஏன்னா அதுலலாம் நம்பிக்கை ஏற்பட்டு அதன் மூலம் உங்களுக்கு பொருள் விரயம், தன விரயம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு, கவனம். மொத்தத்துல ராசிக்குள்ள ராகு சஞ்சாரம் செய்யும் போது உக்கிரமான தெய்வங்களை வழிபடுவது நல்லதுங்க. காளியம்மன், பிரித்தேங்கரா இது போன்ற உக்கிரமான தெய்வங்களை வழிபடுவதன் மூலம் பாதிப்புகளை நம்ம குறைத்து கொள்ள முடியும். மீன ராசிக்காரர்களுக்கு இந்த குரோதி வருடத்துல உக்கிரமான தெய்வங்களை வணங்குங்கள், அது நல்லது. அதே போல 7ஆம் இடத்துல கேது இருக்கிறார். பொதுவா 7ஆம் இடத்துல கேது இந்த குரோதி வருடத்துல சஞ்சாரம் செய்கிறார். கணவன் மனைவிக்குள்ள வீண் விவாதங்களை தவிர்க்கணும். நிறைய பேருக்கு பாருங்க இந்த டைவர்ஸ் ஆகிறது, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வர்றது எல்லாமே கேதுவால நிறைய நடக்கும். அப்போ உங்களுக்கு 7ஆம் இடத்துல கேது இருக்கிறார். கணவன் மனைவிக்குள்ள விட்டு கூட செல்வது நல்லது. அதே போல தொழில் பார்ட்னருக்குள்ள பாருங்க, நீங்க ஒரு சொந்தமா தொழில் செய்றீங்கன்னா தொழில் பார்ட்னருக்குள்ள பிரச்சனை வரும், விழிப்பா இருக்கணும். அதே போல நண்பர்களால ஒரு சில சங்கடங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. இந்த காலகட்டத்தில் புது நண்பர்கள் சேர்க்கை ஆகாது. அப்ப கேது 7ஆம் இடத்துல இருக்கிற வரையும் ஒரு வெளிநாடு போறீங்கன்னா ரொம்ப உஷாரா இருக்கணும். இந்த குரோதி வருடம் முழுவதும் வெளிநாடு சார்ந்த விஷயத்துல விழிப்பா இருக்கணுங்க மீனராசிக்காரர்கள். அதே போல உங்களுக்கு குரு பகவான் 3ஆம் இடத்துல இருக்கிறார். உங்க ராசிக்கு அதிபதி 3ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யறார். உங்களுடைய முயற்சினால நீங்க எந்த காரியத்தையும் ஜெயிக்க முடியும். ஏன்னா உங்க ராசிக்கு அதிபதியே 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் இருப்பது உங்களுடைய முயற்சிகள் கைகூடும். தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த தொழில்நுட்பங்களுக்கு எல்லாம் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். அதே போல ஆபரணங்கள் எடுக்க முடியும். ராசிக்கு அதிபதி 3ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யும் போது இசை, நடனம், நாட்டியம் இது மேல ஒரு பிரியம் ஏற்படும். அதே போல இளைய சகோதரர்கள் இருந்தாங்கன்னா உங்களுக்கு ஒரு நட்பு ஏற்படும். அதே போல 10ஆம் அதிபதி 10ஆம் இடத்திற்கு 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய 3ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார். இப்போ ஒரு
இடத்துல வேலை பார்க்குறீங்க, டெம்பரவரியாக ஒரு வேலை பார்த்துட்டீங்கன்னா வேலையை விடக்கூடாது. அதே போல் விஆர்எஸ் கொடுக்கறது இதெல்லாம் ஆகாது இந்த காலகட்டத்தில். அதனால் உங்களுக்கு மன சங்கடங்களை கொடுக்கும். அதே போல் நிறைய பேருக்கு ப்ரொமோட்டுங்கிறது 10ஆம் ஆதி 3ல் சஞ்சாரம் செய்யும்போது உண்டாகும். அப்போ உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க வேலையில் ரொம்ப விழிப்பாக இருக்கணும். அதே போல் 10 குடையவன் 3ஆம் இடத்துல மறைவது, சொந்தமாக தொழில் செய்கிறீங்கன்னா இப்போ எந்த தொழில் செய்கிறீங்களோ அதில் தொடர்ந்து செய்வது நல்லது. ஒரு வியாபாரம் பண்ணுறீங்க, அந்த வியாபாரத்தை அப்படியே தொடர்ந்து நடத்துவது நல்லது. அதை விரிவுபடுத்துறது வேற இடத்துக்கு மாற்றுறதுலாம் ஆகாதுங்க. அப்போ குரு 3ஆம் இடத்துல இருக்கிற வரையும் அவர் உங்கள் ராசிக்கு அதிபதிங்கிறதுனால விழிப்புடன் இருந்தால் வரக்கூடிய கஷ்டங்களை நம்ம குறைத்து கொள்ள முடியும். அதே போல மீன ராசிக்காரர்களுக்கு 12ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். இந்த குரோதி வருடம் முழுவதும் உங்களுக்கு 12ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்வார். அதாவது விரயத்துக்குரிய சனி பகவான் விரயஸ்தானத்திலே இருக்கிறார். அப்ப வசதி உள்ளவர்கள் இந்த காலகட்டத்தில் இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, கார் வாங்குறது, போர் போடுறது இது போன்ற செலவுகளை செய்துக்கலாம். ஏன்னா 12 குடையவன் வலுக்கும் பொழுது அசியா சொத்து மூலம் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். அப்ப என்ன செய்யலாம்? மீன ராசிக்காரர்கள் நீண்ட காலமாக இடம் வாங்கணும், வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த ஆசைகள் பூர்த்தி ஆகும். அப்ப அசியா சொத்துல முதலீடு செய்யலாம் மீன ராசிக்காரர்கள். அதே போல மீன ராசிக்காரர்கள் 12ஆம் இடம் வலுக்கக்கூடிய காலகட்டத்தில் இப்போ ஒரு வெளிநாடு போறீங்க, அதெல்லாம் நல்லது உங்களுக்கு. அதே போல 12ஆம் இடம் வலுக்கக்கூடிய காலகட்டத்தில் சொந்தக்காரர்கள் உறவுக்காரர்களால சங்கடங்கள் வரும். சொந்தக்காரர்கள் உறவுக்காரர்கள்ட்ட அதிக ஒரு ஈடுபாடு உங்களுக்கு நன்மை தராது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா செலவுகளை கொடுக்கும். ஆனால் மீன ராசிக்காரர்களுக்கு 12ஆம் இடம், ஏன்னா சனி பகவான் மீன ராசிக்காரர்களுக்கு லாபாதிபதி, அவர் விரயத்தில் இருக்கிறார். அப்போ இந்த காலகட்டம் உங்களுக்கு பண வரவுக்கெல்லாம் குறைவு இருக்காது. இப்போ நீங்கள் எந்த தொழில் செய்கிறீங்களோ அந்த தொழிலை தொடர்ந்து செய்வதன் மூலம் உங்களுக்கு நிறைய பணப்புழக்கம்லாம் ஏற்படும். பொதுவாக 12ஆம் இடம் வலுக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு தொழில் மூலம் நல்ல வருவாயெல்லாம் கிடைக்கும். ஒரு சிலருக்கு நல்ல மாற்றங்கள்லாம் ஏற்படும். அதாவது ஒரு சிலருக்கு தானாகவே இடமாற்றம், வீடு மாறுறது, இடம் மாறுறது இதெல்லாம் தானாகவே நடக்கும். அதை ஏற்றுக்கொள்ளலாம், ஒன்றும் தவறில்லை. நீங்களாவே முயற்சி செய்ய வேண்டாம். இப்போ ஒரு உத்தியோகத்தில் இருக்கீங்க, தானாகவே ஒரு சிலருக்கு இடமாற்றங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அந்த இடமாற்றம் உங்களுக்கு அடுத்த கட்ட நிலைக்கு செல்லக்கூடிய ஒரு உயர்ந்த பதவியை நோக்கி தான் இருக்கும். அதெல்லாம் சிறப்பு அப்படின்னு சொல்ல முடியும் மீன ராசிக்காரர்களுக்கு 12ஆம் இடம் வலுப்பது. மேலும் நல்ல தசாபுத்திகள் நடைமுறையில் இருக்குன்னு வச்சுங்க. இப்போ மீன ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் திசை, குரு திசை, சந்திர திசை இப்படி பார்த்தீங்கன்னா, இல்லைன்னா குரு சுக்கிர சேர்க்கை பெற்ற திசைகள் நடைமுறையில் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு இந்த கோச்சாரத்தினால ஒன்றும் பெரிய கெடுபங்கள் இருக்காது. அவரவர் சுய ஜாதகத்தில் பிறப்பு காலத்தில் உங்கள் ஜாதகம் ரொம்ப வலிமையாக இருக்குது அப்படின்னா இந்த கோச்சாரம் உங்களை ஒன்றும் அசைக்க முடியாது. இது என்னன்னா ஒரு டெம்பரவரியான பலன், அவ்வளோதான். பொதுவாக குரு 3ஆம் இடத்தில் இருப்பதும் சிறப்பு இல்லை. இப்போ 7.5 சனி நடக்கிறதும் கொஞ்சம் சிறப்பு இல்லை. ராசிக்குள்ள ராகு இருக்கிறதும் சிறப்பு இல்லை. 7ல் கேது இருக்கிறதும் சிறப்பு இல்லை தான். ஆனால் பிறப்பு கால ஜாதகம் வலிமையாக இருக்குது, நல்ல தசாபுத்தி நடைமுறையில் இருக்குன்னா உங்களை எந்த விதத்திலும் பாதிப்பு இருக்காது. சின்ன சின்ன பாதிப்புகள் தான் இருக்கும். உங்களுடைய சுய ஜாதகத்தை வைத்து, உங்களுடைய சுய ஜாதகத்தின் வலுவை வைத்து தான் உங்களுடைய முன்னேற்றங்கள் இருக்கும். அவரவர் பிறப்பினுடைய நேரத்தை பொறுத்து இருக்கு, அவர் பிறந்த வருட கிரக நிலவரங்களை பொறுத்து இருக்கு. ஓகே, மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா மீன ராசிக்காரர்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த குரோதி வருடத்தில் ரொம்ப விழிப்பாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த சங்கடமும் வராது. நல்ல தசாபுத்திகள் நடைமுறையில் இருந்தால் பாதிப்புகள் உங்களுக்கு அறவே இருக்காது அப்படின்னு சொல்லலாம். அப்போ மீன ராசிக்காரர்களுக்கு ராசிக்குள்ள ராகு, அதுவும் ரேவதி நட்சத்திரத்தில் பயணிக்கிறார். தற்போது ஜூன் மாதம் வரையும் ரேவதி நட்சத்திரக்காரர்கள் விழிப்பு தேவை அப்படின்னு சொல்லலாம். மொத்தத்தில் உங்களுடைய சுய முயற்சினால நீங்க எதையும் வெல்ல முடியும் இந்த குரோதி வருடத்துல மீன ராசிக்காரர்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, உங்க கருத்துக்களையும் கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க. நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் வரும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.